ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷை பார்க்க போகிறீங்கன்னா, கருவேப்பிலை குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிற ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இந்த அளவில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குறைவான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்ல மொறுமொறுப்பு வந்த உடனே இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்த பொடியையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, கலந்து எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பதத்தில் வேணுங்கிறதுனால இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் இப்போ இதையும் மூடி போட்டு குறைவான தீயில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். சூப்பராக கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.